பார்த்துக்கிட்டே வா ஒவ்வொன்னா. இது நிலக்கரி, நம்ம ஊர் நெய்வேலி தான் பாரு. பார்த்துக்க, நல்லா கவனிச்சுக்க. இதுல என்ன நீ ஆழ்ந்து கவனிக்கணும்? ஒரு பெரும் போர், ஈழத்தில் போர், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர், காசாவிலே போர், அழிவு. ஆனால் போரின் பேரழிவிற்கு பிறகு கூட அங்கே மக்களை மீள் குடியேற்றம் செய்து விடலாம். ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்திலே, நிலக்கரி எடுத்த இடத்திலே, அணுலை வெடித்த இடத்திலே மறுபடி நீ மக்களை குடியேற்ற முடியாது. அப்ப போரையும் விட பேரழிவு இவங்க தான். இத நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டே வா. காற்று மாசு யாரு? இது யாரு? மீத்தேன் ஈத்தேன். பார்த்து எப்படி எரியறான் பாரு நீ. இவன் யாரு? ஹைட்ரோ கார்பன். இவன் தான் எல்லாம். இது யாரு இங்க வெடிச்சது? இதனால என்ன ஆயிருதுன்னா, இந்த காற்றால என்ன ஆகுது? இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த நச்சு காற்றுகள் இப்படி மேல போகுது. மேல போய் என்ன பண்ணுது? இது இங்க நுட்பமா நீங்க அன்பு தம்பிதங்கள் விளங்கிக்கணும். பூமிக்கும் நமக்கு 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கிற சூரிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. மரத்து நிழல்ல போறோம், கொடையை பிடிக்கிறோம். 15 கோடி கிலோமீட்டர். அந்த வெப்பத்தை இடையில் தணிப்பவன் யார்? காற்று மண்டலம், வளி மண்டலம், காற்று படலம். அதை ஓசோன் என்று அறிவியல் சொல்லுது. அந்த காற்று படலம் என்ன செய்யுது? சரியா பூமியிலிருந்து 30 அல்லது 50 கிலோமீட்டர் தொலைவில் அந்த காற்று படலம் இருக்கு. அது வேகமாக சூரியனிலிருந்து வருகிற தகிக்க முடியாத, சகிக்க முடியாத வெப்பத்தை அப்படி தடுத்து அப்படி நிறுத்துது. அதாவது ஃபில்டர் பண்ணுது, வடிகட்டுது. அப்ப சூரிய ஒளி பட்டு தெரிக்குது. அதுல மழை தான். உட்காரு, மழைதாயா? ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல, வெள்ளை பூண்டும் இல்ல. உட்காரு, உட்காரு. டேய்,